இப்போ நாம லடாக்குக்கு போவோம். அங்க மாநில அந்தஸ்து கேட்டும் அரசியலமைப்போட 6வது அட்டவணையில தங்களை சேர்க்க சொல்லியும் பெரிய போராட்டங்கள் நடக்குதுன்னு நிறைய செய்திகள் வருது. ஆமா. வன்முறை சம்பவங்கள் கூட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் நடக்குது அங்க? எதுக்காக இந்த போராட்டம் இவ்ளோ தீவிரமா இருக்கு? இதோட ஆரம்ப புள்ளிய பாத்தீங்கன்னா 2019ல இருக்கு. ஜம்மு காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு அந்தஸ்து, அதாவது ஆர்டிகிள் 370 நீக்கினாங்க இல்லையா? ஆமா. அப்போ அந்த மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசமா பிரிச்சாங்க. ஜம்மு காஷ்மீருக்கு சட்டமன்றத்தோட கூடிய யூனியன் பிரதேச அந்தஸ்து. ஆனா லடாக்கிற்கு சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசம், அதாவது நேரடியா மத்திய அரசு நிர்வாகத்தின் கீழ் வந்துருச்சு. ஓ. இந்த அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாதது, தன்னாட்சி இல்லைங்கிறது, இதுதான் லடாக் மக்களோட இப்போதைய கோவத்துக்கும் போராட்டத்துக்கும் முக்கிய காரணம். அவங்க ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டதா உணர்றாங்க. புரியுது. இந்த 6வது அட்டவணை 6th ஷெட்யூல் கோரிக்கை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதுல அப்படி என்ன இருக்கு? ஏன் அதை கேக்குறாங்க? லடாக்கோட மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 90%க்கும் மேல பழங்குடியினர் தான், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஓஹோ. அரசியலமைப்போட 6வது அட்டவணை பிரிவு 244ன் கீழ் பழங்குடியினர் அதிகமா வாழ்ற பகுதிகள்ல தன்னாட்சி மாவட்ட சபைகளை உருவாக்கலாம். ஆட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ், ஏடிசிஸ். இந்த சபைகளுக்கு நிலம், காடு, தண்ணி, விவசாயம், கிராம நிர்வாகம், சுகாதாரம், உள்ளூர் போலீஸ்னு சில குறிப்பிட்ட விஷயங்கள்ல சட்டம் இயற்ற அதிகாரம் உண்டு. சரி. இப்போ அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரால இந்த மாதிரி 10 சபைகள் செயல்படுது. அப்போ அதே மாதிரி எங்களுக்கும் வேணும்னு கேக்குறாங்க. அதேதான். தங்களுடைய தனித்துவமான கலாச்சாரம், நில உரிமையை பாதுகாக்க இதே மாதிரி ஒரு அமைப்பு லடாக்கிற்கும் வேணும்னு அவங்க கேக்குறாங்க. இது அவங்களோட முக்கியமான கோரிக்கை. ஓகே. இது இல்லாம வேற என்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க? அந்த வேலையின்மை பிரச்சனை பத்தியும் உங்க ஆதாரங்கள்ல இருக்குதே. ஆமா, முக்கியமா 4 கோரிக்கைகள் இருக்கு. 1, லடாக்குக்கு முழு மாநில அந்தஸ்து வேணும். 2, இந்த 6வது அட்டவணை பாதுகாப்பு. 3, லடாக் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புக்காக தனியா ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பிஎஸ்சி. 4, இப்போ இருக்கிற ஒரு லோக்சபா தொகுதிக்கு பதிலா 2 தொகுதிகள் வேணும்னு கேக்குறாங்க. அந்த பிஎஸ்சி கோரிக்கை முக்கியமா படுது, நீங்க சொன்ன வேலையின்மை பிரச்சனையோட சேர்த்து பார்க்கும்போது. நிச்சயமா. வேலையின்மை அங்க ஒரு பெரிய பிரச்சனை. லடாக்ல பட்டதாரிகள் மத்தியில வேலையின்மை விகிதம் பாருங்க, 26.5%. என்னது 26.5? ஆமா, தேசிய சராசரி வெறும் 13.4% தான். இந்த புள்ளி விவரமே அவங்க கோரிக்கைகளோட அவசியத்தை நமக்கு காட்டுது இல்லையா? ஆமா. இதுக்கு மத்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுக்குது? சமரசத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான எல்லை பகுதி. மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை பத்தியெல்லாம் பேச தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த 2 முக்கியமான கோரிக்கைகள், மாநில அந்தஸ்து, 6வது அட்டவணை, இதை ஏத்துக்க கொஞ்சம் தயக்கம் காட்டுறாங்க. ஏன்? பாதுகாப்பு காரணங்களா? அது ஒரு முக்கிய காரணம்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி சீனாவுடனான எல்லைப் பகுதிங்கிறதால பாதுகாப்பு, ராணுவ நடமாட்டம், இதுக்கெல்லாம் மாநில அந்தஸ்து ஒரு தடையா இருக்குமோன்னு அரசு யோசிக்கலாம். அதனால உடனடியா ஒரு தீர்வு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ என்ன நடக்கலாம்? ஒருவேளை இப்போ அங்க இருக்கிற மலை சபைகளுக்கு, ஹில் கவுன்சில்ஸ், இன்னும் கொஞ்சம் அதிகாரங்கள் கொடுக்கறது, இல்லனா உள்ளூர் மக்களுக்கு வேலை, நில உரிமையில சிறப்பு சலுகைகள் தர்றதுன்னு ஒரு நடுநிலையான தீர்வு வரலாம். ஆனா அதுக்கு போராட்ட குழுக்கள் தங்களோட முக்கிய கோரிக்கைகளை கொஞ்சம் காலத்துக்கு ஒத்திவைக்க சம்மதிக்கணும். இது ஒரு இழுபறியான நிலைமையில தான் இருக்கு இப்போதைக்கு.